பாத்தியா அப்பா ஆவி எவ்வளவு வேகமா உள்ள போகுது பாத்தியா? நேரத்துக்கு போதையா பவுடர் தோச்சிட்டு டீ குடிச்சிட்டு படுக்கலான்னு ஓர்த்திப்போம். என் நாட்டை ஏற்று நான் ஆட்சி செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டினேனே, என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது அமைச்சரி. என் தந்தை நலமோடு இருந்தால் திடீரென்று இறந்து விட்டாரு அமைச்சரி. ஆமா, என் நேரமும் என் தந்தை உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். என்னோட தான் பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அண்ணா, கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலைத்தான் அருந்தினார். அருந்திய உடனே அண்ணா மாரடைப்பால் இருந்து விட்டார். அண்ணா நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அண்ணா தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. நிறுத்தம் ஐயா, என் தங்கதற்காக பால் விஷம் கலக்க வேண்டும். என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? இப்போது கூறுகிறேன். அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த சுந்தர் ஒருவன் பிணத்தை தூக்கி போட்டு நீதி கட்டான் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கை என்ன நீங்கள் அப்படி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் அண்ணா. அண்ணா, நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. அவன் மீது நான் காதல் முகம் பட்டினான். அவன் மீது நான் ஆசைப்பட்டேன். அண்ணா அண்ணா, நான் உன்னுடன் பிறந்தவள் அண்ணா. இப்படிப்பட்ட தவறு நான் செய்யவில்லை அண்ணா. என்னுடைய வார்த்தை நம்புங்கள் அண்ணா. அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? அதற்கும் சரியான காரணம் என்னிடம் இருக்கிறது. என்ன காரணம் அது? உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொன்று நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறான பார்வையில் பார்க்கின்றீர்கள் அண்ணா. அமைச்சருடைய வார்த்தை நம்பாதீர்கள் அண்ணா. அவர் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீண் பழி சுமத்துகிறார் அண்ணா. நான் எதற்காக அண்ணா பால் விஷம் வைத்து தந்தையை கொள்ள வேண்டும்? நான் ஒரு தவறும் செய்யாதவள் அண்ணா. என்னுடைய வார்த்தை நம்புங்கள் அண்ணா. போதும் நிறத்தில் அறிவுகின்ற நாயி, இதற்காக நீ பால் கொண்டு வந்தாய். உன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். நீதான் தந்தையை கொண்டு இருக்கிறாய். அடுத்து என்ன செய்கிறாய்? தந்தையை கொன்றாய் அண்ணா. உன் மீது உள்ள பாசத்தால் உனக்கு பால் கொண்டு வந்தேன். அந்த பால் எப்படி விட்டு வந்தது என்று எனக்கு தெரியாது அண்ணா.